இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாம். இது ஒரு உண்மை கதை. ஒரு விவசாயி பேங்க்ல போய் லோன் கேட்கறதுக்காக போறாரு. அந்த மேனேஜர வந்து டாக்குமெண்டெல்லாம் குடு, இந்த டாக்குமெண்டெல்லாம் குடுன்னு சொல்லிட்டு அந்த விவசாயி கிட்ட நிறைய டாக்குமெண்ட் கேட்குறாரு. அவரும் ஏதோ கஷ்டப்பட்டு அவங்க கேட்குற டாக்குமெண்டெல்லாம் ரெடி பண்ணி குடுத்துட்டாரு. ரொம்ப டென்ஷன் ஆகி அது சரியில்ல, இது சரியில்ல அப்படின்னு நிறைய அந்த விவசாயிய ரொம்ப டென்ஷன் படுத்திட்டாரு. பட் அவங்க கேட்ட டாக்குமெண்டெல்லாம் வந்து விவசாயி ரெடி பண்ணி குடுத்துட்டாரு. அப்புறம் ஃபைனலாக வந்து லஞ்சம் இவ்வளோ கொடுத்தா தான் நான் வந்து உங்களுக்கு வந்து லோன் சேங்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு அந்த மேனேஜர் சொன்னார். இல்லை சாமி, நாங்களே விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம், எங்ககிட்ட பணம் கிடையாது, லஞ்சம் கொடுக்குறவங்களாம் எங்கிட்ட பணம் கிடையாது அப்படின்னாரு. அதுக்கு மேனேஜர் சொன்னேன், இல்லைப்பா லஞ்சம் இவ்வளோ கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து லோன் சேங்ஷன் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா சரிங்க சார், நாளைக்கு வந்து நான் உங்களை வந்து பார்த்து நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். போயிட்டார். மறுநாள் அந்த விவசாயி வராரு. அப்புறம் அந்த மேனேஜர் கேட்குறாரு, என்னப்பா நான் பணம் கேட்டேனே எடுத்துன்னு வந்துட்டியான்னு கேட்குறாரு. ஆமாம் ஏன்னா எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்றாரு விவசாயி. அப்புறம் அந்த டேபிள் மேலே எடுத்து வை அப்படின்னு சொன்னார். அந்த விவசாயியும் ஒரு பையை எடுத்து டேபிள் மேலே வைக்கிறாரு. அப்படியே மேனேஜருக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, கேட்ட பணம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பையை பிரித்து பார்க்குறாரு. ஒரே பயம், அதிர்ச்சி, என்னடா ஆச்சு அப்படின்ற மாரி அப்படியே அவர் கை காலம் நடுங்குது. அப்புறம் என்னன்னு பார்த்தா அந்த பையில் நிறைய பாம்புங்க. அந்த ஆஃபீஸு ஃபுல்லாக கொட்டி விட்டார் அந்த விவசாயி. அந்த மேனேஜரை கத்தி, அப்புறம் அங்கே ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே கத்தி பயந்து எல்லாம் அந்த ஆஃபீஸ் விட்டு வெளியே போயிட்டாங்க. அந்த பாம்பு பிடிங்க, அந்த பாம்பு பிடிங்க அப்படின்னு நிறைய எல்லோரும் கத்த ஆரம்பிச்சுன்னா அந்த விவசாயி சொன்னார், நாங்கள் விவசாயிங்க வந்து நாங்கள் வந்து பணம் கேட்டால் நீங்கள் லஞ்சமாக கேட்குறீங்க, நான் வந்து பாம்பெலாம் பிடிக்க மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்லுங்கள், அப்போ தான் நான் பாம்பு பிடிப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு அந்த மேனேஜர் சொன்னார், நான் உங்கள்கிட்ட மட்டும் இல்லை, நான் யாருக்கிட்டமே லஞ்சமே கேட்க மாட்டேன், விவசாயிகிட்ட லஞ்சமே கேட்க மாட்டேன். அந்த மேனேஜர் அந்த வாக்குறுதி கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த விவசாயி என்ன பண்ணார், எல்லா பாம்பும் பிடிச்சி பையில் போட்டு அந்த ஆஃபீஸ் விட்டு காலி பண்ணி போனார். இந்த வைத்தியம் நல்லா இருக்குல்ல, லஞ்சம் வாங்காமல் இருக்கிறதுக்கு பாம்பு போகிறதுக்கு பதிலாக பாம்பு விட்டா லஞ்சமாக வாங்க மாட்டாங்க. ஓகே, மீண்டும் நாளைக்கு வேறு கதையில் சந்திப்போம்.